ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே மகிமை கனமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். Turn your Bible to the book of John. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். John chapter 12 verse 35. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனம். அதற்கு இயேசு இருக்கும் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் ஒளி உங்களோடு இருக்கையில் வசனத்தின் மீது கைகளை வைப்போம். தேவன் நம்மோடு பேசட்டும். தேவன் நம்மோடு இடைபடுவாராக. Glory to God. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு இந்த வசனத்தை கொண்டு பேசும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேச வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீர். வாஞ்சையோடு தாகத்தோடு ஏக்கங்களோடு பலவிதமான குழப்பங்களோடு பலவிதமான கேள்விகளோடு பலவிதமான சவால்களை சந்திக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையிலே அதற்கேற்ற வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக. உயிருள்ள வார்த்தைகள் இந்த நாளிலே எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, அடியானை மறைத்து இந்த காலை வேளையில் நீ எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு சொல்லித்தாரும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இடையூறு செய்கிற ஆண்டவரே, ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தை கேட்க விடாதபடிக்கு செய்கிற, கவனத்தை திசை திருப்புகிற சகல ஆவிகளையும் தூக்கத்தின் ஆவிகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள கேட்க அதன்படி செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாய் வாசிங்கள் மைக்ல. அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், ஒளி உங்களோடு இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும் படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். போதும். எனக்கு அருமையானவர்களே, ஒளியை குறித்ததான காரியங்களை உங்களோடு கூட தேவன் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கடந்த நாட்களிலே ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த நாளிலேயும் இந்த ஒளியை குறித்த காரியங்களிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற காரியங்கள் ஒளியிலே நடவுங்கள். இந்த செய்தியின் தலைப்பு அதுதான், ஒளியிலே நடவுங்கள். வாக்கிங் இன் த லைட். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ஒளியின் கீழ் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? We must walk in the Lord in every movement of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு அடிச்சுவடுகளிலும் இயேசுவினுடைய ஒளியில் மாத்திரம் நடக்க நாம் பழகி இருக்க வேண்டும். இயேசு அல்லாத ஒளியும் இன்றைக்கு வெளி உலகத்தில் இருக்கிறது. அதெல்லாம் என்னன்னு நம்ம பின்வரும் நாட்களில் நம்ம பார்ப்போம். ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இந்த நாளிலே ஒளியிலே நடக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் 4 விதமான ஒளிகளிலே நமக்கு கொடுத்தார். என்ன ஒளின்னு ஞாபகம் இருக்கா? என்னென்ன ஒளி? எடுத்தோன்னு 3ஆவதுக்கு போயிருங்க. சூரிய ஒளி, போக்கஸ் லைட், டார்ச் லைட், அப்புறம் வேற என்ன ஒளி? 4 ஒளியில முதல் ஒளி என்ன?
சுவிசேஷத்தின் ஒளி, நற்செய்தியின் ஒளி. இரண்டாவது ஒளி ஆச்சரியமான ஒளி, the amazing light has given to us. மூன்றாவது ஒளி என்ன? வசன ஒளி, the light of the word, வசன ஒளி. நான்காவதாக ஒரு ஒளி என்ன? ஜீவ ஒளி, the living light. இந்த நான்கு ஒளியும் இயேசு கிறிஸ்து உள் அடக்கி இருக்கிறார். கருமையானவர்களே, இந்த வசனத்தை அதனாலதான் நான் சொன்னேன், தெளிவா கேளுங்க. இந்த வசனத்தை இந்த சீரியல் மிஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா நான்கு ஒளியை தவிர வேற எல்லா ஒளியும் சொல்லுவோம். சூரிய ஒளி, நட்சத்திர ஒளி, சந்திர ஒளி, எல்லா ஒளியும் இருக்கு வேதத்தில். அதெல்லாம் நமக்கு சொல்லல. நமக்கு சொல்லப்பட்ட நான்கு ஒளி என்னென்ன? சுவிசேஷ ஒளி, நற்செய்தியின் ஒளி, ஆச்சரியமான ஒளி, வசன ஒளி. இதுதான் நமக்கு நிரந்தரம். வேற எந்த ஒளியும் நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் சூரியன் அந்தாரப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். That is not a permanent light in this world. எனக்கு அருமையானவர்களே, வெந்து உருகி அழிந்து போகும் அப்படிப்பட்ட சூரிய ஒளி எல்லாம் இப்ப பிரகாசமா தெரியலாம், ஆனா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாதது. ஆனால் நிரந்தரமான ஒரு நான்கு ஒளி நமக்கு கர்த்தர் வேதத்திலே கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், walk in the light. நம்ம சந்ததி வழியில, ஒளியின் வழியில நடக்கணும். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் we must walk in the Lord, walk in the light. நம்ம தேவனுடைய ஒளியிலே நடக்கிறவர்களாய் நம்முடைய தலைமுறைகள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு காலத்திலே ரொம்ப வைராக்கியமாய் நடந்தார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்தான். ஆங்கில மொழிபெயர்ப்புல நீங்க பாருங்க, இந்த சஞ்சரிக்கிறங்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது ஆங்கிலத்தில். என்ன போட்டிருக்கு தெரியுமா? he walked in the Lord. அவன் வழியிலே, தேவனுடைய வழியிலே நடந்தான். எனக்கு அருமையானவர்களே, அப்ப தேவனுடைய வழியிலே, நம்ம ஒளியிலே நடப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் வலியுறுத்துகிறார், ஒளியிலே நடவுங்கள். இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பட் we are walk in the darkness. இருளிலே நடந்து தான் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒளியில நடக்கணும்னு ஆசை இருக்குது பாஸ்டர், ஆனா நான் டார்க்ல தான் நடந்துகிட்டு இருக்கிறேன், இருள்ல தான் நடந்து கொண்டிருக்கிறேன். இருளின் ஆதிக்கமும் இருளின் அதிகாரமும் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் தனிப்பட்ட ஜீவியத்தில் அதிகமாய் பிரகடனமாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். வெளிச்சத்துல தான் நடக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனா என்னால நடக்க முடியல. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு 3 காரியங்களை நமக்கு பதிவு செய்ய, சொல்லிக் கொடுக்க, கற்றுக் கொடுக்க அவர் வாஞ்சிக்கிறார். பரிசுத்தவான்களை நீங்கள் கவனித்து பாருங்கள், ஒளியிலே நடந்தார்கள். எல்லாரும் ஒளியிலே நடந்தார்களா என்றால் ஒரு பெரிய கேள்வி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒளியிலே நடந்தவர்கள் மட்டும்தான் இந்த வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஒளியிலே நடக்கணுங்கிறது தான் தேவனுடைய மகத்தான விருப்பம். நீங்கள் கோடீஸ்வரன் ஆகுவது என் தேவனுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் அழகாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் படித்து பட்டதாரி ஆகி இந்த உலகத்தின் உச்சத்தை தொட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவனுடைய விருப்பம் எல்லாம் நீங்களும் நானும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய தலைமுறைகளும் ஒளியில் நடக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அருமையானவர்களே, there is a strong the will of God in our life to walk in the light, generation after generation. தலைமுறைகளை கடந்து நம்ம ஒளியில நடக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். நம்முடைய முற்பிதாக்கள் நிறைய பேர் நம்முடைய குடும்பங்களிலே
அவர்கள் இருளிலே நடந்தார்கள். நாம ஒளியில நடக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், வாய்ப்பு கொடுத்தார். எப்படியோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானசானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், சபையில இணைந்திருக்கிறோம். ஆனால் கேள்வி, நாம் ஒளியிலே நடக்கிறோமா? இரண்டாவது, ஒளியிலே நடக்கிற நாம் நம்முடைய சந்ததிகளை ஒளியிலே நடக்க வைக்கிறோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பைபிள் படிக்க தெரிஞ்ச நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பைபிள் படிக்க தெரியலங்கிறதே தகப்பனு தாய்க்கும் தெரியல. என்ன, நம்ம படிச்சா தானே, நமக்குள்ளது இருந்தா தானே. ஜெபிக்க தெரியும் மாறுதற்ற நமக்கு நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களா என்று கவனிக்க நாம் தவறி இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம சரியா இருந்தா தானே வெளிச்சத்தில் நம்ம பிள்ளைகளை நடப்பதற்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வேதம் என்ன காண்பிக்கிறது? தேவன் எப்படிப்பட்ட காரியங்களிலே நம்ம இந்த ஒளியிலே நடப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do to walk in the light? என் வாழ்க்கையில நான் தேவனுடைய ஒளியிலே நடப்பதற்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பார்க்கிற பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை பதிவு செய்கிறார். வேத வசனத்தின் அடிப்படையில் இருள் நிறைந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம், ஒளியில நடக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய ஆசை. நாம விரும்பினாலும் விரும்பலனாலும் ஒளியில நடந்தே ஆக வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பல நேரங்களிலே இருள் நமக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் ஒளியிலே நடப்பது மட்டும்தான் இந்த உலகத்திலே பாதுகாப்பான ஒரு வழி. அல்லேலூயா. இருள நடந்து போகிற எந்த பாதைகளும் பரலோகத்தை கொண்டு போய் சேர்ப்பதில்லை. ஒளியிலே நடக்கிற பாதைகள் மட்டுமே நமக்கு பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்ப வேதம் சொல்லுகிற காரியங்களிலே முதலாவது காரியம், கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, we must obey the commandments of God in order to walk in the light. முதலாவது காரியம், கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். லேவியராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். 20:8 லேவியராகமம், Leviticus chapter 20 verse 8. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். போதும். எனக்கு அன்பானவர்களே, வேதம் விதமாய் பதிவு செய்கிறது, நான் ஒளியிலே நடக்க வேண்டுமானால், if I want to walk in the light, I must obey and follow the commandments of God. தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய கட்டளைகளை எல்லாவற்றையும் நாம் கைக்கொள்ளுகிறோமா? அன்பானவர்களே, இந்த வேதத்தில் நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய காரியங்கள் கட்டளைகளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமுள்ளவர்களை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா அவருடைய கையாலே எழுதின ஒரு 10 கட்டளைகள் இருக்கு. அவருடைய கைகளாலே, ஆமா, தேவனுடைய கைகளால் அவரே எழுதணும்னு விரும்பினார் ஆண்டவர். மற்றது எல்லா பரிசுத்தவான்களை கொண்டு, நம்முடைய தாசர்களை கொண்டு எழுதின காரியங்கள். ஆனா அந்த 10 கட்டளைகள் மாத்திரம் அவருடைய சொந்த கைகளாலே, நீ கல்ல கொண்டா, நான் எழுதுறேன். நம்மால் உடைச்சு போட்ட போது கூட நீ வேறொரு என்ன பண்ணு, கல்லை ரெடி பண்ணி கொண்டா, கற்பலகையை ரெடி பண்ணி கொண்டா, நான் ஏன் விரல்ல ஏன் கையினால நான் என்ன செய்யணும், எழுதணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒளியிலே நடக்க வேண்டுமானால் நான் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும்.
எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விரும்புறேனோ விரும்பலையோ, கட்டளைகளை நான் ஃபாலோ பண்ணணும். கட்டளைகள் எனக்கு அவசியம். அன்பான தேவ பிள்ளைகளை, நிறைய பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா காலங்கள் ஆக 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 முன்னாடி இருந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் இன்னைக்கு நம்ம தளர்த்தி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி லேட்டா வர்றவங்களுக்கு யாருக்கும் திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. உண்மைதானே இல்லைன்றவங்களுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு போனவங்களுக்கு தெரியும், கொடுக்க மாட்டாங்க. சண்டேஸ் கிளாஸும் வாலிபர் கூட்டமும் அதில் அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்காத, ரெகுலரா வராத யாருக்கும் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாரு. ஞானஸ்தானம் கிடையாது. சரிங்களா? இன்றைக்கு அப்படி இல்லை. கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்ந்து போச்சு. ஏன்னா கட்டளைகள் நமக்கு விரும்புகிறது இல்லை. இன்னைக்கு ஏன் நம்ம இருள நடக்கிறோம் தெரியுங்களா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். யோவான் 12:35 வாசிங்க மறுபடியும். 12:35 சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், ஒளி உங்களோடு இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு, சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, ஒளி உங்களோடு அகப்படாதபடிக்கு, ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். தொடர்ந்து, இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஏன் நான் பிரச்சனையில மாட்டேன், ஏன் எனக்கு சிக்கல் வருது, ஏன் பணத்துல நான் போய் சிக்கிறேன், பொருளாதார நெருக்கடி வருவதற்கான காரணம் என்ன? நான் வெளிச்சத்துல நடக்கல. I am not interested to walk in the light. எப்ப நான் ஒளியை தவிர்க்கிறேனோ அப்பொழுது இருளின் ஆதிக்கத்துக்குள் நான் சிக்கிக்கொள்ள 100% வாய்ப்பு இருக்கிறது. அன்பானவர்களே, அப்ப ஒளியில நடக்கணும்னா நான் கர்த்தருடைய கட்டளைகளை நான் கைக்கொள்ள வேண்டும். எனக்கு ரூல்ஸ் எல்லாம் ஆகாதுங்க. நீங்க சொல்ற நேரத்துல எல்லாம் நான் வர முடியாதுங்க. நீங்க சொல்ற காரியங்கள்லாம் செய்ய முடியாதுங்க. உங்க ஜெப நேரமெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க. எனக்கு ஐ ஹாவ் a own time. எனக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, என் பர்சனல் விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் நீங்க சொல்ற இந்த சர்ச்சினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு எல்லாம் நான் ஒத்து வராதுங்க எனக்கு. நீங்க உங்க காரியத்தை நீங்க வச்சுக்கோங்க, என் காரியத்தை நான் வச்சுக்கோங்க அப்படின்னா, my dear people of God, I am very sure you are in the darkness. அன்பானவர்களே, நீங்கள் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள். அவ்வளவுதான். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. லேவியராகமம் 20:6 நீங்கள் கட்டளைகளை கைக்கொள்ளாத பட்சத்தில் நீங்கள் ஒளியிலே நடக்க முடியாது. இப்ப வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. இன்னைக்கு ஏன் படிப்புல பிரச்சனை, ஏன் உங்களுடைய ஃபேமிலியில் இஷ்யூஸ், இன்னைக்கு ஏன் உங்களுடைய கரியர்ல உங்களுடைய ஜாப்ல பிரச்சனை, ஒளியிலே நடக்காததற்கான காரியம். ஒளியிலே நான் எப்ப நடக்க தவறுகிறேனோ, எப்பொழுது கட்டளைகளை மீறுகிறேனோ, எப்பொழுது கட்டளைகளை நான் கைக்கொள்ளாமல் போகிறேனோ, எப்பொழுது கட்டளைகள் எனக்கு பாரமாக தோன்றுகிறதோ, எப்பொழுது கட்டளைகள் எல்லாம் எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பேர்டன் ஆக, எனக்கு ஒரு பெயின் ஆக, அதை நான் தள்ளி போடுகிற அளவுக்கு, உதாசீனப்படுத்துகிற அளவுக்கு என் இருதயம் எவ்வளவு கடினமாக மாறுகிறதோ அவ்வளவாய் நான் இருளின் ஆதிக்கத்துக்குள் தள்ளப்படுவேன். எத்தனை பேர் புரியுது என்னோட இருக்கீங்க? அல்லேலூயா. ஒளியில நடக்கணும்னா நான் கட்டளைகளை கை கொண்டு ஆக வேண்டும். சார், பாடு வரும், உபத்திரவம் வருங்க, நெருக்க வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும். பரிசுத்தவான்களுக்கு வரலையா? நீதிமான்களுக்கு வரலையா? தேவனோடு சஞ்சரித்தவர்களுக்கு வரலையா? அவர்களுக்கெல்லாம் வராத ஒண்ணா நமக்கு வந்துட போகுது. வரும்.
அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் போராட்டங்களையும் அவர்கள் கம்மக்ராஸ் பண்ணி இருந்திருப்பார்கள் என்றால், இன்றைய காலகட்டத்திலே, இன்றைக்கு இருக்கிற பாவ உலகத்திலே, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் தலையெடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நீங்களும் நானும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் இந்த பலவிதமான இன்னல்களுக்குள்ளும் இருக்கிற நாம் ஒளியிலே நடப்பதற்கு தீவிரம் காட்ட வேண்டும். அன்பானவர்களே, அதற்கு கட்டளைகள் தான் நமக்கு முக்கியம். தேவனுடைய கட்டளைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு நெருக்கடிகளையும் பரிசுத்தவான்கள் கடந்து போனார்கள். ஆனா நமக்கு ஏன் சிரமமா இருக்குது? ஏன்னா நாம ஒளியிலே நடக்கல. We decide to walk in the darkness. எனக்கு அருமையானவர்களே, எப்ப நீங்க ஒளியிலே நடக்கணும்னு தீர்மானம் பண்ணுகிறீர்களோ அப்பொழுதே தேவனுடைய கட்டுப்பாடுகளுக்குள் வருகிறீர்கள். தேவனுடைய கட்டுப்பாடுகள் எப்ப உங்களுக்குள்ள வருகிறதோ அப்பொழுது உங்களை விட்டு இருள் அகன்று போகும். நீங்கள் எதையும் வெளிச்சத்திலே மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. வெளிச்சத்தில் நடக்கிறவன் இடற மாட்டான். He will never stumble. ஒருபோதும் அவன் இடறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. காரணம், அவன் ஒளியிலே நடக்கிறான். ஜீவ ஒளியிலே, வசனத்தின் ஒளியிலே, நற்செய்தியின் ஒளியிலே, ஆச்சரியமான ஒளியிலே கர்த்தர் அவனை நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்க எங்கேயும் சிக்க மாட்டீங்க. தேவன் உங்களை நடத்துவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஒளியிலே நடக்க இன்னைக்கு நாம் எல்லாருடைய மனதிலையும் என்ன தெரியுமா? என்னங்க, சுதந்திரமே இல்லைங்க, சுயாதீனமே இல்லைங்க, விடுதலையோடு இல்லைங்க. எல்லாமே என்ன எல்லாம் கட்டுப்பாடுகள். இந்த கட்டுப்பாடுகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அவசியம் இல்லை. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் என்னை பாதிக்கிறது குறிப்பிட்ட நேரத்துக்கு தான். இல்லைங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நமக்கென்று ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு நேரத்துக்கு தேவ சமூகத்திலே நான் பிரசன்னமாக முடியாத நான், நினையாத நாளிலே பிதா ஒருவரை தவிர எவருமே அறியாத ஒரு நேரத்திலே இயேசு வருவார் என்று சொல்லியிருக்கிற அந்த நேரத்திலே நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருப்பீர்கள்? இந்த கேள்விக்கான பதில் உங்கள்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, உங்களால சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்களும் நானும் ஒளியிலே நடக்க, we have to correct ourselves. நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை, கட்டுப்பாடுகள் தேவை, வரையறுக்கப்பட்ட முறைகள் நமக்கு தேவை. உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமம் 4:6, ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் கட்டளைகளை கை கொண்டாலே, தேவன் வைத்திருக்கிற இந்த கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தாலே உங்களுக்கு ஞானமும் விவேகமும் வரும். நீங்க தடுமாற மாட்டீங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் ஒளியிலே நடக்க நீங்கள் you are completely 100% qualified to walk in the light. நீங்கள் 100% வெளிச்சத்திலே நடப்பதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். லேவியராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் பதிவு செய்கிறது. லேவியராகமம் 18:4, என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமானால், ஆகையால்
கக்கி போடாதபடிக்கு என் கட்டளைகள் யாவையும். இந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். என்ன வார்த்தை தெரியுமா? சொல்லுங்க, என்ன வார்த்தைய? கக்கி போடாதபடிக்கு. இதாவது ரொம்ப டீசெண்டா எழுதியிருக்காங்க. அந்த கக்கி போடாதபடிக்கு நம்ம வார்த்தையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை பார்க்க மாட்டாங்க. 6 மாசத்துக்கு ஒரு இடம், 3 மாசம் ஒரு இடம், 2 நாள் ஒரு இடம், 10 நாள் ஒரு இடம். ஏன்னா இவங்களுக்கு ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது. கட்டுப்பாடுகளில் இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் எதையுமே கடைபிடிக்க மாட்டாங்க. அப்படித்தான் வாழ்க்கையும் இருக்கும். அன்பு எதுவுமே நிரந்தரமா இருக்காது. இவங்க சொல்லுவாங்க, சொல்லும்போது ஓனர் சரியில்லை. முதல் வார்த்தை என்ன? ஆமா. நம்ம பாஷையில சொல்லணும்னா பாஸ்டர் சரியில்லை. ரொம்ப நேரம் பேசுறார். இவர் பேசும்போது தான் தூக்கமே வருது. பாஸ்டர் சரி. நான் உண்மையா சொல்றேன், இந்த பாஸ்டர் சரி இல்லைன்னு சொல்றான் பாரு, அவன் பூரா சரியில்லை. அது சரியில்லாத குரூப். ஏன்னா இதுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இது ஃபாலோ பண்ணாது. தான் தோன்றித்தனமா தெரியும். காசு இருந்தா ஒரு மாதிரி அலையும், காசு இல்லைன்னா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச அலையும். இது வேற மாதிரி. இது பைத்தியத்திலையும் சேராது. ஆமா, நிதானமா இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. எப்ப நிதானமா இருக்கு எப்ப பைத்தியமாகும்னு நம்மளால கிரகிக்கவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, அப்ப வேதம் சொல்லுகிறது ரொம்ப சொல்றாரு, கக்கி போடாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒளியிலே நடவுங்கள். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு, நியாயங்களை கை கொண்டு நடங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம். எதுக்கு உனக்கு சுதந்திரம்னு கேட்கிறேன். எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம்னு ஒரே ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்தாங்க, ஓடிட்டாங்க. ஒரே ஒரு 10,000 ரூபாய் மொபைல் போன் குடும்பமா தேடிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. எது உனக்கு கொடுத்த சுதந்திரம்? சுதந்திரம் இப்ப எங்க போய் முடிஞ்சிருச்சு? பாவத்தில் போய் முடிச்சிருச்சு, அநியாயத்தில் போய் முடிஞ்சிருச்சு, அந்நிய நுகத்தில் போய் முடிஞ்சிருச்சு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற சுதந்திரமே போதுமானது. இந்த உலகத்துல சுதந்திரமா திரியணும்னு நினைச்சோம்னா தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நம்ம கை கொள்வது ரொம்ப கடினம். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க, கட்டளைகளை நீங்க கடினமா பார்க்காதீங்க, அதை கஷ்டமா பார்க்காதீங்க, பாரமா பார்க்காதீங்க. எனக்கு அன்பானவர்களே, இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், இதன்படி நடந்தா நல்லது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வேற என்ன சொல்லல ஆண்டவர். நீ இந்த ஊருக்கு வா, உனக்கு ஃப்ரிட்ஜு தாரேன், உனக்கு வாஷிங் மிஷின் தாரேன், உனக்கு சிலிண்டர் கேஸ் ஸ்டவ் தர்றேன், உனக்கு பீரோவும் கட்டிலும் தர்றேன், உனக்கு இப்படி செழிப்பா காரு பங்களாலாம் தருவேன். எங்கேயாவது ஆண்டவர் சொன்னாரா? உலகத்தை பத்தியே ஆண்டவர் பேசல. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமோடு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ என்ன பண்ணு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா என்ன? நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீ நட, போதும்.
தட் இஸ் வாட் வாக் இன் த லைட். அதுதான் உண்மை. நம்ம வெளிச்சத்தில் ஒளியில நடப்பதின் அடையாளமே தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறது, தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? வேதம் சொல்லுகிறது ஒரு கட்டத்தில் ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தார். ஒரு கேள்வி, இங்க யாராவது சீமான் இருக்கீங்களா? நான் சொல்ல அந்த சீமானை பத்தி கேட்கல. ஆமா, நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. நீங்க சீமானா இருக்கிறீங்களா? செல்வ சீமானா? எங்கேயாவது சீமாட்டி இருக்கிறீங்களா? சொத்தெல்லாம் பிதுங்கி இருக்குதுங்க. ஐயோ எங்க கிடக்குன்னே தெரியலைங்க. அவ்வளோ சொத்து புத்துங்க. இந்த கண்ணெற்ற தூரம் நம்ம இடம் தாங்க. நம்மள்ட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? கடை நிறைய வச்சிருக்கிறான். எப்படி? ஆமா, கடை நிறைய. டெய்லி ஒருத்தன் வந்து நம்மளை சந்திச்சுட்டு போறான். அவன் பாருங்க, நம்ம கூட போய் ஊழியத்தில் ஒரு ஆத்மாவை சந்திச்சு பேசுறது இல்லை. ஆனா எவனோ ஒருத்தன் டெய்லி நம்மளை சந்திக்க வர்றான். எப்ப காசு கொடுப்பேன்? வரும்போது கொடுப்பேன். எப்ப வரும்? வரும்போது வரும். வாழ்க்கை எப்படி ஓடுது பார்த்தீங்களா? கட்டளைகளின்படி. நமக்கு கட்டுப்பாடுகள்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டாங்க. முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் சட்டையெல்லாம் இறுக்கமா போடுவாங்க. ஏப்பா கொஞ்சம் லூஸா போட்டாதான் என்ன, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா போட்டாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க நாட்கள் எல்லாம் அவன் போயிடுவான், பேண்ட் பின்னாடி வரும், சட்டை இங்க தொங்கும், சட்டை இங்க தொங்கும். காலர் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கு காது வைப்பாங்கல்ல, ஆட்டுக்கு காது இருக்கும் பாருங்க, அப்படி அடிச்சா அப்படி காலர் போல பெருசு, ஒவ்வொன்றும் பெருசு. இப்ப பழசு இப்ப மறுபடியும் திரும்பி வந்துருச்சு. என்ன? டைட்டா போடாது, பட்டன் கிட்டன்னு தெரிச்சிச்சு, முடிஞ்சு. அன்பானவர்களே நல்ல கவனிங்க, கட்டுப்பாடுகள் நமக்கு தேவை. ஆபிரகாம் அவருடைய அசூர வளர்ச்சிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே பிடித்து கொண்டு போனார். வேற எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. நல்ல கவனிங்க. இப்ப லேவியராகமம் 20:8 வாசிப்போமே. லேவியராகமம் 20:8 வாசிப்போமானால், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது. நல்ல கவனிங்க. அப்ப கட்டுப்பாடுகளையும் அந்த அந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இப்ப நம்ம ஊர்ல தான் ரொம்ப மோசம். என்னன்னா நம்ம டிராஃபிக் ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்றது. ஆனா இந்த வண்டி ஓட்ட கத்துக்கிட்டோன்னு பாருங்களேன், ஓட்டுவாங்கல்ல, இந்தியாவே பிடிக்கலைங்க. யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி? இந்த நல்லா ஓட்டி கத்துக்கிட்ட பிறகு 3 பேர் வச்சுட்டு ஓட்டுவான். 2 பேருக்காகத்தான் வாகனம், 2 வீலர். அதனாலதான் அது பேரு 2 வீலர். ஆமா, 2 வீல்ல 2 பேர் தான் உட்காந்து ஓட்டும். 5 பேர் ஓட்டுறாங்க, 5 பேர் உட்காந்துருக்காங்க அந்த வண்டியில. இன்னும் சில குடும்பங்கள் சர்ச்சுக்கே வரும்போது 5-6 பேரா வர்றாங்க. அதுவே முறைப்படி ரூல்ஸ் படி தவறு. அப்படித்தானே? அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்முடைய தரத்தை உயர்த்திக்கணும், நம்முடைய தரம் உயரணும், அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். நம்ம கடன்ல தான் அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கோம். முதல்ல கொஞ்சம் தான், நாங்கள் 10,000 தான் வாங்கினோம், இப்போ லட்சக்கணக்கில் வாங்கி பழகிட்டோம். லட்சக்கணக்கில்
கொடுக்கறத பற்றிலாம் எங்கள்கிட்ட பேசாதீங்க, அதை பற்றிலாம் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க, நாங்கள் வாங்கிறதோட சரி. ஆண்டவர் சொன்னார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே மேன்மை. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க, அவ்வளவு ஆசீர்வாதங்கள், பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. எப்படி இவ்வளவு ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? காரணம் ஒளியில நடந்ததுனால தான். இவருக்கு ஆபிரகாமுக்கு பிரச்சனை எல்லாம் வராம இல்லை. எப்ப எல்லாம் இவர் இருள்ல நடந்தாரோ அப்ப எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. எப்ப எல்லாம் இருள்ல நடந்தாரோ ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கு தேசத்துக்கு நீ போன. ஆனா இவர் போய் நேரா காரானூர்ல தங்கிட்டார். காரானூர்ல தங்கினதுனால இருள் வந்துருச்சு. அவங்க அப்பா சாகிற வரைக்கும், தேராக மறிக்கும் வரைக்கும் ஆபிரகாமி ஆபிரகாமின்னு ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேரோட ஆண்டவர் பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒளியிலே இன்னும் நீங்கள் நடக்க வரவில்லை. இருளின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள போக மாட்டேங்குது. அப்ப ரூல்ஸ் எனக்கு தேவை. எனக்கு அருமையான ஜப்பான்ல ஒருத்தர் சொல்றாரு, ஒரு 5 வயது பிள்ளை ஜப்பானினுடைய டவுன்ல ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளைக்கு அவர் பத்திரமாக வாகனத்திலேயோ ட்ரெயின்லேயோ மெட்ரோலையோ ஏறி அவள் பத்திரமாய் வீட்டுக்கு போக முடியும். யோசிச்சு பாருங்க, 5 வயசு புள்ள போக முடியுங்களா? நம்ம ஊர்ல நல்ல நிதானமா இருக்கிற ஆட்களையும் தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. எவ்வளவு விபத்துக்கள்! என்ன ரூல்ஸை யாரும் என்ன செய்யறது இல்லை. ஜீப்ரா கிராஸ் போட்டிருக்கிறது எது தெரியுமா? கோடு கோடா போட்டிருப்பாங்க குறுக்க. அது நடப்பதற்காக. எல்லா வாகனமும் பார்த்தீங்கன்னா அங்கத்தான் நிற்கும். மனிதர்கள் நடப்பதற்காகத்தான் அது போட்டிருக்கு, நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜீப்ரா கிராஸ். ஆனா அந்த ஜீப்ரா கிராஸ்ல யாரும் நடக்க விடாத அளவுக்கு வாகன ஓட்டிகள் காரையும் பஸ்ஸையும் 2 வீலரையும் கொண்டு வந்து லாரியையும் அதுல தான் நிறுத்தி இருப்பார்கள். அன்பானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க. ஏன் என் வாழ்க்கையில விபத்து நடக்கு? ஏன் என் வாழ்க்கையில போராட்டம் நடக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக முடியல. இத்தனை வருட காலம் ஆகிறது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு பகுதி முன்னேறி போக முடியாததற்கான காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் என்னால கை கொள்ள முடியல. I am always walk in the darkness. Disobedience, கீழ்ப்படிதல் இல்லாததுனால. தேவனுடைய கட்டளைகளை நீங்க கை கொள்ளுங்க, ஒளியில நீங்க நடந்துருவீங்க. ஒளியில நடந்துட்டா உங்களுக்கு விபத்து ஏற்படாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பிரதர் எனக்கு சொன்னார், வெளிநாட்டில் வசிக்கிற நபர், எல்லாரும் ராங் ரூட்ல போய் ஃபைன் கட்டுவாங்க பாஸ்டர், ஆனா நான் ராங்கா நடந்து ஃபைன் கட்டியிருக்கேன் அப்படின்னார். எப்படி? வாக் பண்றதுக்குன்னு ஒரு ரோடு போட்டிருப்பாங்க, ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டுக்குள்ளதான் நடக்கணும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே. நமக்கு ஓடுறதெல்லாம் எப்படி தெரியுமா? அடுத்தவன் கோட்ல தான், அடுத்தவன் போடுற ரோட்ல தான், அடுத்தவனுக்கு உரியதுல தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்ப வேதம் சொல்லுது கட்டளைகளின்படி நான் நடக்கணும். அப்பதான் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஒளியில நடக்க நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கட்டளைகளின்படி நடக்கணும், நியாயங்களின்படி நடக்கணும். ஆபிரகாம் அப்படித்தான் நடந்தார். இரண்டாவதாக ஒரு வழியை சொல்லுகிறார் ஆண்டவர், ஒளியில நடப்பதற்கு நான் என்ன செய்யணும்? இரண்டாவது, பக்தியின் வழியிலே நடவுங்கள். பக்தியின் வழியிலே. நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமானால்,
நீதிமொழிகள் 9:6. வேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். சாயும் போதும் இதிலே நடவுங்கள் என்று உங்கள் காதுகள் கேட்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நல்ல கவனிங்க. புத்தியின் வழியிலே, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பக்தியின் வழியிலே நடவுங்கள். Walk in the ways of devotion. தேவனுடைய பக்தி நமக்குள்ள, பக்திக்குரிய வழியிலே கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வரும். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அன்பானவர்களே, அப்ப பக்தியின் வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப ஒளியிலே நான் நடக்கணும்னா எனக்குரிய பயபக்திக்குரிய வாழ்க்கை தேவை. பயபக்தி என்றால் என்ன? தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனுக்கு எனக்கு உள்ள தொடர்பு, தேவனோடு நான் எவ்விதமாய் சம்பாஷிக்கிறேன், தேவனோடு எப்படி நான் பழகுகிறேன், தேவனுக்கு எனக்கு எப்படி நட்பு இருக்கிறது. மோசே கிட்ட சொல்லும் போது சொல்லுகிறார், நான் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல என் தாசானாகிய மோசையோடு நான் பேசுவேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கை பயபக்திக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு ஏன் நம்ம ஒளியில நடக்க முடியாதபடிக்கு தடுமாறுகிறோம்? பயபக்தி நம்மள்கிட்ட இல்லை. பயபக்தி குறைஞ்சிருக்கு. இல்லைன்னு சொல்லிட முடியாது, இருக்கு, ஆனா தேவையான அளவில் இல்லை, அவ்வளவுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. ரோட்ல இப்படி போகும்போது திடீர்னு ஒரு கோயில் வருது. வாகனத்தை ஓட்டுறவன் வாகனத்தை சில பேர் நிறுத்தி 2 கையையும் கூப்பி, உள்ள போகல, அந்த திசையை நோக்கி கையெடுத்து கும்பிட்டுட்டு அவன் இப்படி பண்ணிட்டு, ஆமா, நெஞ்சில கையை வச்சு அவன் ஏதோ ஒன்று மனசுல நினைச்சு தன்னுடைய பயபக்தியை வெளிப்படுத்தி கொண்டு போகிறான். போறானா இல்லையா? போறானா இல்லையா? பஸ்ல போறவங்க எந்த கிழக்கையோ எந்த பக்கமோ எந்த திசையில எது இருந்தாலும் சரி, உடனே ஒரு கும்பிடு போட்டு, சில பேர் பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ள போய் வேண்டிட்டு போறவெல்லாம் இருக்கான். ஆனா நம்முடைய பயபக்தி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே. அப்ப நம்ம உற்று நோக்கணும், என் பயபக்தி எப்படி, நான் எப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதை நான் எவ்வாறு வெளிப்படுத்துகிறேன். ஒன்று, நல்ல கவனிக்க, 2 விஷயத்தை நான் சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே, அதை எப்படி நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், லேவியராகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், லேவியராகமம் 26:2, எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி நமக்கு இருக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் வெகு தூரம், பல்லாயிரம் மைல் தொலைவு.
எருசலேமிலே தேவாலயம் இடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆனால் பயபக்தி கூறியவன் பாபிலோனிலே தேவனுக்கு முன்பாக அவன் பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். அவங்க ஒளியில நடக்கிறாங்கய்யா. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு வந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுவும் உட்கார முடியல. எத்தனை நெளிவு, எத்தனை வாற்று தேவைப்படுது. இடையில எவ்வளவு நேரம் உட்கார முடியாம அதுக்கு மேல காலு போட்டு அப்புறம் எந்திரிக்க முடியாம அப்புறம் நெளிச்சு தலை 90 டிகிரியில் இந்த பக்கம் சாஞ்சி கிடக்குது. அப்புறம் 2வது பாயிண்ட்டுக்கு இந்த தலை இந்த பக்கம் சாஞ்சி கிடக்குது. 3வது பாயிண்ட்டுக்கு தலை தொங்கிடுது. அடுத்தது தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதுதான். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பயபக்தி எனக்கு தேவை. தேவன் அதைத்தான் விரும்புகிறார். லேவியராகமம் 19:30 வாசிங்க. 19வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. எங்க இந்த பயபக்தி வேணுங்க. சனிக்கிழமை ஆனா இந்த கர்த்தருடைய ஸ்தலத்தை குறித்த பயபக்தி நமக்கு இருக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. தாவீது பதிவு பண்ற காரியத்தை வாசிப்போம். சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமானால், நானோ உமது மிகுந்த கிருபையினாலே, வாசிங்க 4:3 வாசிங்க. பயபக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எனக்கு அருமையானவர்கள், பயபக்தி எனக்கு தேவை. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆண்டவர் என்னோட இருக்காரு, ஆண்டவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற பயபக்தி நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நான் ஒளியில நடக்க முடியும். எனக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயமே இல்லைன்னா, துணிகரம் எனக்குள் இருக்குமே ஆனால் என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? நான் எப்படி ஒளியில நடப்பேன்? என் சந்ததி எப்படி நான் ஒளியில நடத்துவேன்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ள மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறார். பக்தி உள்ளவனை ஆசீர்வதிக்கிறார். பக்தி உள்ளவனை உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். There was no Bible during the time of Noah. நோவாவின் காலத்தில் வேதாகமம் இல்லை. There was no church. There was no priest. சபை கிடையாது, போதகர் கிடையாது, ஆலயம் கிடையாது, பைபிள் கிடையாது, இந்த கட்டளைகள் கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் மட்டும் எப்படி உத்தமமா வாழ முடிஞ்சிச்சு? காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது அல்லவா, obedience is better than a sacrifice. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் எப்படி வரும்? பக்திக்குரியவன் தான் கீழ்ப்படிவான். பக்தி இல்லாதவனால கீழ்ப்படிக்க முடியாது, எதிர்த்து பேசுவான். நமக்கே வரும், கோபம் வரும். ஏன் கோபம் வருதுன்னா, நம்ம கட்டுப்பாடுகளை நம்மளால நினைச்ச முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஆசிரியர் டென்ஷனாகி அடிக்கிறார்னா அவருக்கு பதில் தெரியலன்னு அர்த்தம். அவருக்கு என்ன தெரியல? பதில் தெரியல. அதனாலதான் என்ன பண்றாரு? டென்ஷன் ஆகுறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப 5வது அதிகாரம் சங்கீதம் 5:7 வாசிங்களேன். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் நுழைந்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். நாம எப்படி இருக்கிறோம்?
நாங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு நாங்கள் ஜோம் பண்ணுவோம் பாஸ்டர். சந்தோஷம். நீ 4 மணிக்கு என்ன 2 மணிக்கு கூட எந்திரிச்சு ஜோம் பண்ணு, அது வல்ல கணக்கு. கீழ்ப்படிதலோடு எப்ப ஆலயத்துக்கு வர்றேன். என் புள்ள 2 மணிக்கு எந்திரிச்சு படிப்பா சார், ஆனால் ஸ்கூலுக்கு மத்தியானம் 1 மணிக்கு தான் வருவா, 1 மணிக்கு தான் என் பையன் வருவான் அப்படின்னா ஹெட்மாஸ்டர் சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு 1 மணிக்கு வர்ற பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்த்துக்க. 9 மணிக்கு ப்ரேயர்னா ப்ரேயர் ஹாலில் 9 மணிக்கு இருக்கணும். அவ்வளோதான். கட்டுப்பாடை மீறக்கூடாது. ஒளியில நடக்கணும். பிள்ளை ஞானம் உள்ள பிள்ளையா வரணும், புத்தி உள்ள பிள்ளையா வரணும், விவேகமா நடக்கணும். அப்படின்னா இந்த ஞானத்தையும் புத்தி அறிவையும் பெற்றுக்கொள்ளணும்னா ஒளியில நடக்கணும். ஒளியில நடக்கணும்னா கீழ்ப்படியணும். பக்தி எனக்கு தேவை. பக்தி, பயபக்தி உள்ள ஒரு நபராய் நாம் வாழ வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்றேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11 - 13 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. சம்பவத்தை நான் சொல்லிடுறேன், எழுதிக்கொள்ள, குறிப்பு எழுதிக் கொள்ளுங்க. என்னாகமம் 25 11 - 13 வரைக்கும். பினகாஸ் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கிறான். என்ன தெரியுங்களா? நல்ல கவனிங்க. கூட்டம், ஜனங்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. பாவம் உச்சத்தில் இருக்குது. பாவம் உச்சத்தில் இருக்கு. ஒரு தனியா ஒரு மனுஷனும் ஒரு ஸ்திரீயும் பாவம் செய்வதற்கு ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆண்டவருடைய கோபம் உச்சத்தில் இருக்குது அங்க. இப்ப பினகாஸ் என்பவன் பயங்கர பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். இப்ப அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? நேர போய் ஒரு ஈட்டி எடுத்து 2 பேரையும் ஒன்னா வச்சு சேர்த்து குத்தி போட்டான். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் பாராட்டுறார். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் பக்தி வைராக்கியத்தை அவன் காண்பித்தபடியினாலே. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? What was the spiritual meaning about this? அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் பாவ காரியத்தை, பாவ பழக்க வழக்கங்களை, பாவ ஸ்வாவத்தை, பாவத்தினுடைய ஜென்ம ஸ்வாவத்தின் அந்த மூலக்கூறுகளை எவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வைராக்கியமாய், பக்தி வைராக்கியத்தோடு அவன் ஈட்டியை கொண்டு அந்த பாவத்தை குத்தி கிழித்து அவன் உதறி போடுகிறானோ, அவன் பக்திக்குரியவனாய் கர்த்தரால் பாராட்டப்படுகிறான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற பாவ ஸ்வாவம், பாவ பழக்கம், பாவத்தினுடைய மூலக்கூறுகளை நாம அழிச்சாதான் ஒளியில நடக்க முடியும். என்ன கருமையால் பினகாஸ் ஒரு வைராக்கியமாய் எழும்பி அவன் தீவிரமாய் செயல்பட்டு அந்த அந்த மூலக்கூறவே அழிக்கிறான். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் இதுல என்ன ஒரு விஷயம்னா, பாவம் செய்த இஸ்ரவேலனையும் மீதியானிய பெண்ணையும் ஈட்டியினால் இந்த பினகாஸ் குத்தி போட்ட போது கர்த்தருடைய வாதை நின்று போயிற்று. நிறைய குடும்பத்துக்குள்ள பொருளாதார நெருக்கடி என்கிற வாதை, சமாதானத்தை சீர்குலைக்கிற, நிலைகுலைக்கிற வாதை. சில குடும்பங்கள்ல எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் வியாதிப்பட்டு கொண்டே இருப்பது. வியாதியினுடைய மூலக்கூறுகளை அவர்களால் அழிக்க முடியல. வியாதியினுடைய மூலக்கூறுகளை அவர்களால் சுட்டரிக்க முடியல. காரணம் என்ன? பயபக்தி கூறிய காரியம் அங்கு இல்லை. நீங்கள் பயபக்தி கூறியவர்களாய் வைராக்கியம் பாராட்டும் போது, நல்ல கவனிங்களேன், கருமையான தேவ பிள்ளைகளை,
பேதுரும் யோவானும் ஆலயத்துக்குள்ள போறாங்க. உள்ள ஒருத்தன் அலங்கார வாசல்ல ஒருத்தன் முடம் உட்கார்ந்துருக்கிறான். ஏதாவது பிச்சை போடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து அவன் கேட்கிறான். ஐயா நிறைய போடுவார் போல் இருக்கு, நம்மளை பார்த்தாலே நிறைய பேருக்கு பாசு நிறைய வச்சிருப்பார் போல் இருக்கு. ஒருத்தர் சொல்றார், ஒருத்தர் ஃபாதர் ஒரு 10,000 ஜிபேல தட்டி விடுங்க அப்படின்னாரு. நானே வந்து விழுந்தாதான் ஐயா, நானே வந்து விழுந்தாதான். ஏன்னா நம்முடைய முக பாவனை எப்படி, நம்ம என்ன சாப்பிட்றோமோ இல்லையோ இருக்கோ அது வேற, நம்மளை கர்த்தர் இப்படி வச்சிருக்காரு. இப்ப இந்த இடத்துல நல்ல கவனிங்க. நம்முடைய இந்த வியாதியின் உச்சம், இந்த மூலக்கூறுகளை நம்மளால அழிக்க முடியல. இந்த பயபக்திக்குரிய காரியம் நமக்குள்ள இல்லை. பயபக்தியை விரும்புகிற தேவன். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். You must know. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் வித்தியாசமா நடத்துறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. பென்னகாசனுடைய அந்த மாதை நின்று போயிட்டு, வைராக்கியம் இல்லை, பக்திக்குரிய வைராக்கியம். ஏங்க எல்லாத்துக்கும் நேரமா போக முடியுது, ஆனா தேவ சமூகத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் ஒருத்தர் டாக்டர் கொடுக்கிறார், லேட்டா போயிடுவோமா? ஏன் சார் இதை நாங்கள் அடிக்கடி வலியுறுத்துறோம், எங்களுக்கு பைத்தியமா? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இது டைம் தெரியுது, தெரியாத வருகை ஒன்று இருக்கு. நீ நேரம் தவறாம இருந்தா தான் அதுல சரியா நீங்க இருக்க முடியும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நம்ம God is a very punctual God, you know that? ஆண்டவர் மாதிரி ஒரு பஞ்சுவலான காட் நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இஸ்ரவேல் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, எப்பா 400 வருஷம் நீங்க அடிமையா இருக்க போறீங்க, உங்க சந்ததி அடிமையா இருக்கும். 400 வருஷம் கரெக்டா முடிகிறப்ப ஒருத்தனை அங்க பறக்க வச்சிட்டாரு. யாரு? எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாரும் மறந்து, யோசேப்பை மறந்து விட்டார்கள், யாக்கோபை மறந்து விட்டார்கள், கோத்திரங்களை மறந்து விட்டார்கள், தேவனை ஆராதிக்கிறதை மறந்து விட்டார்கள், பலி செலுத்துகிறதை மறந்து விட்டார்கள், தேவனை துதிக்கிறதை மறந்து விட்டார்கள், ஆசீர்வாத கூடாரத்தை மறந்து விட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்பதை மறந்து விட்டார்கள். எல்லாத்தையும் மறந்து போனாங்க. ஆனா இப்ப தேவன் மறக்கவே இல்லை ஆபிரகாம்கிட்ட சொன்னதை. ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே ஒருத்தனை கர்த்தர் துளிர்விட பண்ணிவிட்டார். ஆண்டவர் சரியான தேவன், பஞ்சுவல் காட். டைமுக்கு இருப்பார். நம்ம சரியா இருக்கணும். பக்திக்குரியவன், பக்திக்குரிய ஒரு நபரா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆகவே ஒளியிலே நடக்கிறவர்கள் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல, தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்களில், கொடுக்கிற காரியங்களில், பரிசுத்தமாய் இருக்கிற காரியங்களில், ஆலயத்தில் பங்கெடுக்கிற விஷயங்களில், எல்லா விஷயத்திலையும் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது, எனக்கு அருமையான சங்கீதம் 69:9 வாசிங்க. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த வைராக்கியம். இரண்டாவது ஆண்டவர் சொல்றார், என்னது? வீட்டை குறித்து, உம்முடைய வீட்டை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். யோவான் 2:17 வாசிப்போமே. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 2:17, 2:17. யோவான்
2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நல்ல கவனிங்களேன். நூனின் குமாரனாகிய யோசுவா இவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இவன் பக்தியை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. ஏன்னா அந்த நேரத்தில் he was not allowed to enter into the tabernacle of God. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை. ஆனா ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியில அந்த வாசற்படியிலே அவன் காத்து கொண்டிருந்தான். எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா மூப்பர்களும் அங்கு நின்றவர்களும் மோசேயும் குடும்பத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்களும் சகல கோத்திரத்தாரும் போய்விட்டார்கள். ஆனா நூனின் குமாரனாகிய யோசுவா மட்டும் he was not separate himself from the tabernacle of God. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அவன் தன்னை பிரித்து கொள்ளவே இல்லை. இது எதை காட்டுகிறது? The fear of the Lord. தேவனுக்குரிய பக்தி வைராக்கியம், ஆண்டவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நான் எதுக்காகங்க எருசலேமின் அலங்கத்தை, தேவாலயத்தின் அலங்கங்களை எடுப்பித்து கோத்திரத்தில் ஒருவனாக எழும்பி 12 கோத்திரங்களும் அந்த தேவாலயத்தை கட்டி எழுப்பின நோக்கம் என்ன? அதெல்லாம் எதுக்கு வரலாற்று நிகழ்வாக கர்த்தர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உன் வீடு மாடி கட்டுனா போதுங்களா? உன் வீடு கூரை நல்லா அமைஞ்சா போதுங்களா? தேவனுடைய வீடு எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், I was glad when they said to me, come to the house of God. தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். அவனுக்கு தான் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் பட்சித்தது. நம்முடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பக்தி வைராக்கியம், பட்சிக்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கா? நம்ம எதுல வைராக்கியம் பாராட்டுறோம்? உலகத்தாண்ட வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுக்குரிய காரியங்களிலே, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களிலே, பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களிலே, நாம தேவனுடைய மகிமைக்குரிய காரியங்களிலே, மறுமைக்குரிய காரியங்களிலே நம்ம இடத்துல வைராக்கியம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் நிறைய தப்பா பக்தியா புரிஞ்சிருக்கிறோம். யோசுவாவினுடைய உயர்வுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த ஆலயம் உங்களுக்குரியது. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். இதை குறித்த எப்பொழுதும் ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். ஏன் ஆலயம்? எங்க ஆலயம்? எங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஆலயம். வட இந்திய பகுதிகளில் மிஷனரிகள் இருக்கிறாங்க. நீங்க போய் பாருங்க, எத்தனை ஆலயங்களிலே கூரைகள் இன்னும் போடப்படலை தெரியுமா? எத்தனை ஆலயங்கள் இன்னும் முள் வேலிகளாக்கப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? எத்தனை ஆலயங்கள் இடிந்து கிடந்த பாலிடங்களிலே வெறும் தார்ப்பாய்கள் அமைத்து அவர்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். We are all privileged to be in the wonderful construction. நம்ம ஒரு அண்டர் ரொம்ப அற்புதமான ஒரு ரூஃபுக்கு கீழே உட்கார்ந்து தேவனை குழுமையாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We must be grateful to God. தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த நாம் எல்லாரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை ஆலயங்கள் இன்னும் புதுப்பிக்கப்பட முடியல தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட முடியல தெரியுமா? தேவன் எவ்வளவு மகத்துவமா வச்சிருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்தி வைராக்கியம். நோவா பக்தியுடன் வாழ்ந்தார்.
அதனாலதான் அவரை உலகளாவிய ஒரு பேரழிவில் இருந்து தேவன் அவரை பாதுகாத்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆசரிப்பு கூடாரம், சர்ச்சு உருவாரத்துக்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் உருவாரத்துக்கு முன்னாடி நோவாவின் பேழை. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளங்கள். எனக்கு அருமையானவர்களே, உலகளாவிய ஒரு பேரழிவு, பயங்கரமான ஒரு பேரழிவில் இருந்து கர்த்தர் இந்த குடும்பத்தை மாத்திரம் காரணம் என்ன? நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அந்த ஒரு வார்த்தை தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. கட்டுப்பாடுகளை கஷ்டமா நினைக்காதீங்க. உங்களுக்கு சொல்லப்படுகிற சில கண்டிதங்களை அல்லது கண்டிப்புகளை நீங்க ரொம்ப கடுமையானதா நினைக்க வேணாம். அது உங்களுக்கு நன்மையா உண்டாவதற்காகத்தான், ஆசீர்வாதத்துக்காகத்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26, 27 வாசிங்களேன். யாக்கோபு 1, 26, 27 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26, 27. வாசிங்க. யாக்கோபு 1, 26. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் 26 உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப எது தேவ பக்தின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர்? நான் ஆமன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற எதுவுமே பக்தி இல்லை. அப்ப பக்தி எதுவுன்னு நாக்கியும் அழகாக சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, யாக்கோபு சொல்லும் போது சொல்லுகிறார், உங்க இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், நாவை அடக்காமல், நாவை என்ன செய்யணும்? அடக்கணும். நம்ம பேசும்போது பாருங்க, அடேப்பா அப்பா, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கு. ஆனா ஒரு தடவை கூட நாவை காத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நாவடக்கம், இந்த நாவு ரொம்ப மோசமானது. நாவை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறாரு, இந்த நாக்கு இருக்குல்லவா, அது தீப்பொறி மாறி, அது ஒரு பெரிய காட்டவே என்ன செஞ்சிடும்? ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டையெல்லாம் தீக்கொளுத்தி போடுவது போல இந்த நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு சிறிய வார்த்தை மனுஷனையும் அழிச்சிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப நாவடக்கம் வேணுங்கிறார். அப்ப மாசில்லாத சுத்தமான தேவனுக்குரிய பக்தி அப்படின்னா என்னன்னு சொல்றாரு? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே. ஒரு பேச்சாளன் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருது. அவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு? நான் சிறுபிராயத்தில் இருக்கும்போது நான் படிச்சு பெரியாள் ஆகி என்ன ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கஷ்டப்படுற ஜனங்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு படித்தேன். அதன் பிறகுதான் தெரிஞ்சிச்சு, அந்த ஏழை, அந்த திக்கற்றவன், அந்த விதவை வேற யாரும் இல்லை. நிறைய பேருடைய வீட்டில் பாருங்களேன், உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கா? வரவே வராது. கொடுப்போம்,
வீணா போனாலும் 30 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சுட வச்சு சுண்ட வச்சு திம்பாக்கிலே ஒழிய, நல்லா இருக்கும் போதே 4 பேருக்கு கொடுத்து மனசு வராது. ஆனா இங்க வரும்போது என்ன அந்நிய பாஷை, நம்மளே மயங்கி கீழே விழுந்துடுற மாதிரி அக்கினி அபிஷேகம், தேவ வல்லமை புறப்படும் பாருங்க, பயங்கரமா. அடே அப்பா ஆண்டவரே நீர் வந்துட்டீரோ, நம்ம ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறத நான் பார்க்கிறேனே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நம்முடைய வாழ்க்கையில மாசில்லாத தேவ பக்தி இதுதான். மூணாவது காரியம், கடைசியா நீங்க ஒளியில நடக்கணும்னா நன்மை உண்டாகும்படிக்கு ஒளியிலே நடவுங்கள். எரேமியா 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 23. என் வாக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியையும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். நல்ல கவனிங்க. 3வது காரியம், ஒளியில நடக்கணும்னா நன்மை உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசித்து நடவுங்கள். ஒளியில நடந்தாதான் நன்மை, இருள நடந்தா நன்மை நடக்காது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, குருடனுக்கு குருடன் வழிகாட்டுனா 2 பேரும் குழியில தான். அட்லீஸ்ட் ஒருத்தனுக்கு ஒரு கண்ணாவது என்ன செய்யணும், பாதியாவது தெரியணும். அப்பத்தான் குழியில விழாம போலாம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் கொடுக்கிற அட்வைஸை பாருங்க, அந்த ஃப்ரீ அட்வைஸ். அடே அப்பா, நான் ஏற்கனவே சபையில் அறிவிச்சிருக்கிறேன், எனக்கு யாராவது அட்வைஸ் கொடுக்கணும்னா கொடுங்க, ஒரு அட்வைஸுக்கு 5000 ரூபாய் ஃபீஸ் கொடுங்க. முதல்ல ஊழியக்காரன் சொல்ற எந்த வார்த்தையும் கேட்கறது இல்லை. அப்புறம் ஐயோ அம்மானு கதறும் போது, ஆமாம் பாஸ்டர் 12 மணிக்கெல்லாம் ஒரே தலைவலி பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உன் தலைவலியை என் தலையில ஏற்றி வைக்க பார்க்குற நீயே, உன் தலைவலியை என் தலை மேலே கொண்டு வந்து வைக்க பார்க்குற. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நன்மை உண்டாகும்படிக்கு ஒளியிலே நடவுங்கள். தேவன் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படித்தான். ஆண்டவர் நன்மை உண்டாகும் என்கிற விசுவாசத்தோடு. நமக்கு இந்த விளக்கு ஒளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒளி 100 கிலோமீட்டருக்குலாம் லைட் அடிக்காது, ஒரு அடிக்கு கூட அது வராது. விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைங்க, கொஞ்சம் தெரியும், அடுத்த அடி எடுத்து வைங்க. இப்படித்தான் மெதுவாக தான் போகணும். நீங்க எடுத்த உடனே 4 கால் வாச்சல்ல போகணும்னு நீங்க 100,000 அடி தள்ளி போய் நீங்க நிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது குழியில விழுவதற்கு சமம். வேதம் அவைத்தான் சொல்லுகிறது. யோபு சொல்றார் ஒரு வார்த்தை, யோபுவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப நல்ல கவனிங்களேன், நன்மை நடக்கும்போது கரெக்டா ஜபத்துக்கு வந்துருவாங்க. எப்படி கரெக்டா ஜபத்தில் இருப்பாங்க. வேலை கிடைக்கும் போது பாஸ்டர் வேலை கிடைச்சிருச்சு பாஸ்டர் சோத்ரம், ஜபத்தில் இருப்பாங்க. நல்ல சுகம் கிடைச்ச பிறகு ஜபத்தில் இருப்பாங்க. எல்லா ஆரோக்கியமா அவங்களுக்கு நடக்கும்போது ஜபத்தில் இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு சின்ன தீமை வந்துடட்டும், கட் பண்றது எது தெரியுமா? ஆராதனையை கட் பண்ணிட்டு, ஆமா அவங்க சொல்ற வார்த்தை, மனசு சரியில்லை. மனசு சரியில்லைன்னா நீ வர வேண்டிய இடம் எது? உனக்கு உடல் சுகவீனமா இருந்தா வர வேண்டிய இடம் எது? உனக்கு நெருக்கடி காலங்களிலே நீ வர வேண்டிய இடம் எது? இதெல்லாம் விட்டு எங்க வர வேண்டுமோ அங்க வராம
எங்க போகக்கூடாதோ அங்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, யோபு சொல்றாரு, பிரச்சனை வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, எல்லாம் பறிபோச்சு, இழக்கிறதுக்கு இனிமேல் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. மனைவி சொல்லுகிறாள், மனைவி வந்து சொல்றா, யோ என்ன உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இன்னும் சர்ச்சுன்னு போயிட்டு இருக்கிற, இன்னும் ஆண்டவர் ஆண்டவருங்கிற, இன்னும் வேதங்கிற, இன்னும் வைராக்கியமா இருக்குங்கிற, ஜீவனை விடும். ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, நன்மையை அனுபவித்த நாம் தீமையையும் அனுபவிக்க வேண்டாமோ? நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் இதை அழுத்தமா சொல்றேன், பிரஸ் பண்ணி சொல்றேன். நீங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் போது தேவனிடத்திலே நெருக்கம் இருப்பதை விட, உங்களுக்கு தீமை நடக்கிற காலங்களிலே நீங்கள் தேவனோடு அதிக நெருக்கம் உள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுங்கள். அப்பதான் நீங்க ஒளியில நடக்கிறீங்க. நீங்க ஒளியில நடக்க 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 உங்க வாழ்க்கையில நீங்கள் எங்க தடுமாறினீர்களோ, எங்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதோ, எங்க நெருக்கடி ஏற்பட்டதோ, அங்கிருந்து நீங்க மீண்டு வரலாம். யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவருக்கு ஒரு நம்பிக்கை. போய் செத்து போயிட்டு போறோம், எப்பயும் சாவு தானே போறோம், இந்த உயிர் இப்படித்தான் போகணும், போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைராக்கியமா இருப்போம். ஆனால் அவர் சொல்றாரு, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன், ஏன்னா நான் மரித்த பிறகு அவரோடு இருப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை. நகருமையானவர்களே, தேவனை தவிர வேற எந்த மரணத்துக்கும் நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு பயந்து வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற, மனுஷனுக்கு பயந்துட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியே ஓடி போயிடுற, உள்ள இருக்கிறது இல்லைன்னு. ஏன் இந்த பயம்? ஏன்? நம்ம இருளுக்குள்ள ஆதிக்கத்துக்குள்ள சிக்கிக்கிட்டோம். நாம வெளியில வருவதற்கு நன்மை உண்டாகணும்னா நீங்க இருளே கிடந்தா நன்மை உண்டாகாது. ஒளியிலே நடவுங்கள். ஆண்டவரை பிடிச்சுக்கங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூளைகளை தூக்கி போடுவதற்கு ராஜா தயாராயிட்டான். யாரு அவங்க 3 பேருக்கு சப்போர்ட் பண்ண? there was no one. ஒருத்தர் அங்க இல்ல. அவங்க சொன்ன வார்த்தையை கவனிங்க. அவர் ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், விடுவிக்காமற் போனாலும் சரி, that's okay. அக்கினி சூளையில என் ஆண்டவருக்காக சாக வேண்டுமானாலும் that's fine, ஓகே, பரவாயில்ல, ஆண்டவருக்காக தானே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் கடன் வாங்கிட்டு சாவ நினைக்கல. எல்லா பிரச்சனையும் நம்மளால உண்டாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செத்து போனாலும் கர்த்தருக்காக அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, வைராக்கியங்க வேற. யோபு சொல்லுகிறான், நன்மை அனுபவித்த நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? தீமையான காலங்கள் வரும், நெருக்கடி காலங்கள் வரும், போராட்டங்கள் காலங்கள் வரும். ஆனா நீங்க அதுல எதிர்த்து நின்று போராடி வெளியில வரணும்னா உங்களுக்கு வெளிச்சம் தேவை. அந்த ஒளியிலே நடவுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுங்க, ஏசாயா 2வது அதிகாரம் 1 - 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏசாயா 2வது அதிகாரம் 1 - 5 வரை, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒளியில நடப்பையா, வாங்கய்யா. 430 வருஷ காலம் கடந்தீங்க, இப்ப ஒளியில நடக்கிற காலம் வந்துருச்சு, வாங்க, வெளியில வாங்க, எங்களோட சேர்ந்து ஒளியில நடங்க. அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமானால், நம்ம வாசிங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே.
வழி இதுவே, இதிலே நடவுங்கள், இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அருமையானவர்களே, நீங்க வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் போது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்கும் உங்க காதுகள்ல. எப்ப? இருட்டுக்குள்ள நடக்கிறப்ப இல்ல, வெளிச்சத்தில் ஒளியில நடக்கும்போது. எனக்கு அன்பானவர்களே, ஒளியில நடக்கும்போது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு I will never fear evil. Even though I may walk through the darkness of the shadows. மரண இருளின் பள்ளத்தாக்கின் நிழலிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஒளியிலே நடங்க. கட்டளைகளை கைப்பிடிங்க, கட்டளைகளை பிடித்து நடங்க. கட்டுப்பாடுகளை கஷ்டமா நினைக்காதீங்க, கண்டிப்பா கஷ்டமா நினைக்காதீங்க. இங்கு சொல்லப்படுகிற கடினமான ஊடுருவுகிற வார்த்தைகளை நீங்கள் அது காயமாக நினைக்காதீர்கள். அது உங்களை வழி நடத்துகிற ஒளிக்கு நேராக கொண்டு வருகிற ஒரு டேக் டைவர்ஷன், அவ்வளவுதான். நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது, நீ குழியில விழுந்துடக்கூடாது. ஒரு பாதாள சாக்கடை அங்க இருக்குது, முள்ளு அங்க இருக்குது, பிரச்சனை அங்க இருக்கு, ஏற்கனவே ஒரு விபத்தில் அங்க நடந்திருக்குது. அந்த இடத்துல நீ போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் சில கண்டிப்பான கட்டளைகளை நமக்கு அவர் கொடுக்கிறார். அதுவே கஷ்டமா நீ நினைச்சினா ஒளியில நடக்க வாய்ப்பில்லை. அப்ப ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்க ஒளியில நடக்கணும்னா என்ன செய்யணுமா? ஹலோ, ரெண்டாவது பக்தியின் வழியிலே நடவுங்கள். பயபக்திக்குரிய வாழ்க்கை, பக்தியின் வெளிப்பாடை நீங்க வெளிப்படுத்தணும். மனசுக்குள்ள நான் பக்தியா இருக்கிறேன், எப்பா பக்தியா இருக்கிறவன அட்லீஸ்ட் பட்டையாவது அடிச்சுக்கிறான்ப்பா. நீங்க என்ன சார் பண்றீங்க? நீங்களும் நான் என்ன பண்றோம்? எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உலகத்தான் ஆலயத்துக்குள்ள வரும்போது தொட்டு கும்பிட்டுட்டாவது வரணும். நம்மால துணிகரமா இருக்கிற மாதிரி உலகத்துல எவனும் இருக்க மாட்டான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஆலயத்தில் நான் கவனித்தேன். ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த 50 பேரில் 6 காணிக்கை போட வர்றாங்க. பாட்டு நடக்குது. முதல்ல சிறு பிள்ளைகள், அப்புறம் வாலிபர்கள், அப்புறம் பெண்கள் வரிசையா வர்றாங்க, அப்புறம் ஆண்கள் வரிசையா வர்றாங்க. வந்து அது எவ்வளவு பயபக்தியா! இதெல்லாம் பயபக்தியின் அடையாளங்கள். என் ட்ரெஸ்ஸில் பயபக்தியை வெளிப்படுத்தலாம், என் பேச்சில் பயபக்தியை வெளிப்படுத்தலாம், என் நடக்கையில் பக்தியை வெளிப்படுத்தலாம், நான் என் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதுலையும் பயபக்தியை ஒவ்வொரு அசைவெளியிலையும் பயபக்திக்குரிய. அப்ப வீட்டை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து நான் பக்தி வைராக்கியமா இருக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளை, தானியேல் பாபிலோன்ல இருந்த சமயத்துல எப்பா இந்த ஆகாரம் எங்களுக்கு ஆகாது. அது என்ன அடையாளம்? பக்தியின் அடையாளங்கள். எங்களுக்கு இந்த ஆகாரம் எங்களுக்கு ஆகாது, நீங்க இரத்தத்தோட புசிக்கிறீங்க, இந்த கட்டளைகளை நாங்க மீறிலாம் நடக்க முடியாது, எங்களுக்கு பருப்பு வகைகளையும் மரக்கறிகளையும் எங்களுக்கு கொடுங்க. பைபிள் சொல்லுது 10 மடங்கு அவர்கள் சமர்த்தர்களாக இருந்தார்கள். ஒருவேளை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண முடியல, எப்படி என் குடும்பம் தலைக்கும்? எப்படி என் குடும்பத்தை நான் ஒளியில கொண்டு வருவேன்? என் தலைமுறையை ஒளியில கொண்டு வருவேன்? வாரத்தில் ஒரு நாள் தேவனுடைய ஆலயம், ஞாயிற்றுக்கிழமை அல்லாத ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்து 1 மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியல. ஆனா என் குடும்ப பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும், என் பிள்ளைக்கு அற்புதம் எப்படி நடக்கும்? பக்தியை வெளிப்படுத்தணும் ஐயா. பக்தியை வெளிப்படுத்த பிரயாசப்படுங்க. இறுதியாக நன்மை உண்டாகும்படிக்கு ஒளியிலே நடவுங்க. தீமை வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், போராட்டம் வரும்.
ஆனா ஒளியிலே நடந்துட்டா, ஆண்டவர் வலதுபுறம் சாயும் போது சரி, இடதுபுறம் சாயும் போது சரி, உனக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தம் உன் காதுகளில் கேட்கும். நீங்க போகாத, நீ இதை செய்யாத, இதை பண்ணாத, அவங்களுடைய உறவு வேணாம், அவங்களுடைய ஐக்கியம் வேணாம், அவங்களுடைய நட்பு வேணாம், அவங்களுடைய காரியங்கள் வேணாம், நீ கொஞ்சம் விலகி இரு, இதுல போய் சிக்கி கொள்ளாத. கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். அல்லேலூயா. நகர்மையான இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். சாஸ்திரிகள் ஞானிகள் எல்லாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. The three wise men came to the long way. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. ஏரோதுட்ட போய் மாட்டிட்டாங்க. போகக்கூடாத இடத்துக்கு போயிருக்கான். நட்சத்திரத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நேரம் ஏரோதுகிட்ட போய் கேட்க, ஏரோது கொலை பண்ண தயாராயிட்டான். இவங்க போனது நிமித்தம் அங்க இருக்கிற சிறு குழந்தைகளை பூரா கொலை பண்ணிட்டான். இப்ப கர்த்தர் என்ன தெரியுமா பண்றாரு? இவங்க போகும்போது இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். 3 பேரும் இவன் மறுபடியும் ஏரோதுகிட்ட போனாலும் போயிடுவான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த நட்சத்திரம் அந்த வழியாய் போகாமல் வேறு வழியாய் அவர்களை நடத்தினது. அப்ப வலதுபுறம் நீ தப்பா போகும்போது உனக்கு அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தம் ஆண்டவர் சொல்லுவாரப்பா, சாமி போகாதரா, போகாதையா, போகாதம்மா சொல்லுவார். அந்த சத்தம் கேட்கும். நகர்மையான தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய சத்தம் கேட்க நீ வெளிச்சத்தில் இருந்தா தானையா. அதுக்கு முயற்சி பண்ணணும், பிரயாசப்படணும். அற்பமா நினைக்காதீங்க எதையுமே. தேவனுடைய காரியங்கள் எதுவுமே அற்பமானதல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவ பயபக்தி கூறிய ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு தந்தார். ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிச்சிருவோமா? எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆமென். This is the word of the Lord. This is from the word of God. தேவனுடைய வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை, அது உயிருள்ள வார்த்தை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒளியிலே நடவுங்கள். ஒளி மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும். ஒளி மட்டும்தான் உங்களுக்கு சத்தத்தை எழுப்பி எச்சரிப்பு கொடுக்க முடியும். The warning sign, the warning sound has been given only through the light. வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும். அந்த எச்சரிப்பின் சத்தம் உங்கள் காதுகளிலே ஒலிக்கும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let us all stand to our feet. Hallelujah. அவர் ஒளியிலே பிரகாசிக்கிற தேவன். ஒளி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உடையது. ஒளியிலே நடவுங்கள், ஒளியிலே நடங்க. கட்டுப்பாடுகளையும் கட்டளைகளையும் கண்டிதத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. மனதார அதை நேசிங்க. பயபக்திக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பயபக்தியில் இருக்கிறவர்கள் தான் ஒளியில நடக்க முடியும். நன்மை உண்டாகும்படிக்கு ஒளியிலே நடவுங்கள். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கைகளை உயர்த்தி கொள்வோமா? கைகளை உயர்த்தி கொள்வோமா? அவர் உன்னதமானவர். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒளியில நடங்கய்யா. ஒளி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில பிரகாசமான வழியை காட்ட முடியும். இருளிலே நடந்தால் நீங்க இருளுக்குள்ளதான் போக முடியும். வெளிச்சத்துல நடந்தா நன்மை எது தீமை எது என்பதை விளங்கிக் கொண்டு உங்களால் நடக்க முடியும்.
நீங்க ஆபத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது, பாதாளத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது, குழியில விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார். கட்டுப்பாடுகள் நமக்கு ஆசீர்வாதமானவைகள். நன்மை அனுபவித்த நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? ஓ, தேவன் எவ்வளவு நல்லவர். இயேசுவே மை துதிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். நம்மோடு கர்த்தர் பேசி இருக்கிறார், நம்மோடு இடைபெற்றிருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, நீ நல்லவர், நல்லவர். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி நீர் இடைப்பட்டீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் விட்டு தந்திருக்கிறீர். துணிகரம் கொள்ளாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் ஒளியிலே நடக்க பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர், இளைஞர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய மகத்துவமான வல்லமை இந்த இடத்திலே வெளிப்பட்டதுக்காக நன்றி. நாங்கள் அல்ல, நீர் ஒருவரே இந்த இடத்திலே மகிமைப்பட்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் போகும்போது வரும்போது எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளுவீராக. ஆண்டவரே, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் இருளின் ஆதிக்கத்துக்குள், இருளின் அந்தகாரத்துக்குள் இருந்திருப்பார்களே, ஆனால் இப்பொழுது இந்த நிமிஷமே அவர்களை வெளியில கொண்டு வாங்க, விடுதலை அடைய உதவி செய்யுங்க. எப்படிப்பட்ட அந்தகார இருளில் இருந்தும் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து கொண்டு வர ஆண்டவரே, எங்களுக்கு ஆச்சரியமான ஒளியாக இயேசு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒளியிலே எங்களுக்கு வழிகாட்டுங்க. வலதுபுற இடதுபுற சாயாதபடிக்கு எங்களுக்கு இதுவே வழி என்று சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு கிருபைதார். எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நாங்கள் இந்த வெளிச்சத்திலே நடக்க கிருபை செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீதியான எல்லா நேரங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்து எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மறந்து விடாதீர்கள், வருகிற புதன்கிழமை நமக்கு அதிகாலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை. நமக்கு இந்த வாரம் பெண்கள் ஐக்கியமும் ராயனூர் பிரேயரும் வெள்ளிக்கிழமை இருக்காது, லீவு நாட்களாக இருக்கிறபடினாலே. அடுத்ததாக இன்று மாலை 6:30 மணிக்கு நமக்கு வேத பாடம் உண்டு. யாவரும் தவறாமல் பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். God bless you. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆமென்.